ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு vlog மத்தியானத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டீபாய் புக் பண்ணியிருந்தேன், வந்துருச்சு. அவ்வளோ சூப்பராக இல்லை, பட் ஓகே. பிளாக் கலர் வாங்கினேன், ஒயிட் வாங்கினா அழுக்கு பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கீரை தொக்கு ஆந்திராலெலாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யலான் இருக்கேன். நல்லா அலசிட்டு ஃபுல்லாக தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு 4 வெள்ளைப்பூடு பல், கொஞ்சமாக புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, பல்லாரி வெங்காயம் 1 சேர்த்துருக்கேன். இது கூடவே உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம், பார்த்துட்டு பத்தலைன்னா லாஸ்ட்டாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போது பேன் சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5-6 நாள் கூட இது பண்ணலாம். பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கெலாம் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போது தாளிப்பு ஐட்டம்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். சிம்பிளான ரெசிபி தான், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. எண்ணெய் சூடானதும் கடுகு, ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம். இது நல்லா பொரிஞ்சதும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கீரை நிறையவே சேர்க்குறேன். நீங்கள் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன கட்டு சேர்த்தா போதும். ஸோ இது வந்து நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மசாலாவை நம்ம வதக்கிடணும். ஸோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கீரை சேர்த்துக்கிறேன். கீரை வந்து பாலக் சேர்த்துக்கலாம், அரைக்கீரை, அப்புறம் முளைக்கீரை எல்லாம் சொல்லுவாங்களே, எந்த கீரைனாலுமே பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு, இவ்வளோ கீரை இருக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆகிடும். ஸோ நான் வந்து இன்றைக்கி நிறையவே சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவுக்கு பாதி அளவு சேர்த்தோன்னா தான் நல்லா ஊறுகாய் மாதிரியான கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ இந்த பக்கம் கைப்புள்ளையே மாப்பிங்க்கு போட்டிருக்கேன். கார்பெட்டுக்கு இதுக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபோன்லேயே மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கார்பெட் மேலெல்லாம் ஏறாது, மார்க்கிங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா. ஸோ அது வந்து மாப் போட்டுட்ருக்கு. ஸோ கொஞ்சம் வதங்கியிருக்கு, இன்னுமே கூட நல்லா வதங்கணும். மிக்ஸி ஜார் அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கீரை வந்து நல்லா வேகணும் இல்லையா, திருப்பியுமே கூட இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், இந்த தண்ணி எல்லாம் வற்றி. ஸோ அந்த அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சு விட்டுட்டோன்னா அது பாட்டு வெந்துட்டுருக்கும். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் முதல்லே கூட நல்லெண்ணெயிலே கூட செஞ்சிடலாம். ஸோ காலையிலே என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு சாதம், ஏற்கனவே நேற்று சாதம் கொஞ்சம் இருக்கனால கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். கீழே வந்து பருப்பும் தக்காளியும் சாம்பாருக்கு வந்து வேகிறதுக்கு வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து நல்லா விஸ்க் வச்சு மசிச்சு விட்டுறலாம். இதுலேயே தான் இன்றைக்கி சாம்பார் வந்து எல்லாம் சேர்த்து கூட்டி வைக்க போகிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், சிம்பிளான ரெசிபி தான். ஸோ ஒரு முருங்கைக்காய், ஒரு 3 கத்திரிக்காய், சின்ன வெங்காயம் ஒரு 10-12 சேர்த்துருக்கேன், மாங்காய் ஒரு அரை மாங்காய் சேர்த்துருக்கேன். இது கூடவே சாம்பார் தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா போதும். சாம்பார் ரெடி. லாஸ்ட்டாக தாளிப்பு மட்டும் சேர்த்தா போதும். பாக்கி இந்த மாங்காய் வந்து பச்சடி பண்ண போகிறேன். அந்த மாங்காவை கட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு, வெல்லம் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், லாஸ்ட்டில் வந்து மிளகாய் வத்தல் சேர்த்து தாளிப்போம். ஸோ இப்போ இந்த பருப்பு மேலேயே ஸ்டாண்ட் வச்சு மாங்காவையும் வேக வச்சிட போகிறேன். தண்ணிலாம் சேர்க்க போகிறதில்ல, வெந்து அதிலே இருக்க தண்ணியிலே நல்லா வெந்து கிடைக்கும். நம்ம எடுத்து லாஸ்ட்டாக தாளிப்பு மட்டும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஹையில் வச்சு விட போகிறேன். ரொம்ப நேரம்லாம் வைக்க வேண்டாம், காய் ரொம்ப கரிஞ்சிரும். அதனால் பாருங்கள் 2 மினிட்ஸ் தான் வச்சுருக்கேன். டக்குன்னு நமக்கு சாம்பார் அண்ட் அந்த பச்சடிக்கான இதுவும் ரெடி ஆகிடும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து கீரையை சிம்லேயே தான் வச்சுருந்தேன். நல்லா இந்த மாதிரி சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஸோ சூடாக இருக்கிறதுல கொஞ்சோண்டு சாதம் போட்டு ஒரு 2 கவளம் சாப்பிட போகிறேன். அந்த எண்ணெய் மசாலாலாம் இருந்தது பார்த்திங்களா, நல்லாயிருக்கும் சூப்பராக. நான்வெஜ்லாம் செஞ்சாலும் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நல்லா சுட சாதம் போட்டிருக்கேன். ஒரு 2 வாய் தான், கொஞ்சமாக சாதம் எடுத்தேன். மசாலா நிறையா இருந்தது, சூப்பராக இருக்குது தொக்கு. சாத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நல்ல ஊறுகாய் கன்சிஸ்டன்சி வேணும்னா கீரை வந்து சின்ன கட்டு சேர்த்தா போதும். நான் நிறைய கீரை சேர்த்துருந்தேன். ஸோ பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி தான் காலையில் காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதை தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டெட்டுக்கு வெண்டைக்காய், பீன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். கேட்டுட்டு இருந்தாங்க, கொடுத்துருக்கேன் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக உட்காந்து சாப்பிட்றான்னு. வெண்டைக்காய்
ஸோ சிட்டு பாருங்கள் குளிப்பாட்டி 5-6 நாள் கூட ஆள பயங்கர அழுக்காக இருக்குது. இன்றைக்கி அவனுக்கு மூடு இல்லைன்னா பால் அவங்ககிட்டேருந்து எடுத்தோன்னா பயங்கரமாக சண்டைக்கு வருவான். சோம்பேறியாக இருக்கான் பாருங்கள், படுத்து தூங்கிட்டு இருக்கான், கண்டுக்கவும் இல்லை பாலை. ரெட் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாரு வெண்டைக்காயை. ஸோ இப்போ வெண்டைக்காய் பொரியலுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து பூண்டு ஒரு 4 பல் நல்லா தோலோடையே இடித்து எடுத்துக்க போகிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் எல்லாம் சேர்க்க வேண்டாம். எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் தாளிச்சிடலாம். இது கூடவே 2 மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இடித்து வச்சுருந்த பூண்டும் சேர்த்துட்றேன். கூடவே கருவேப்பிலை. பூண்டு வந்து கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துடணும். லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் வெண்டைக்காய் வறுவல். ஸோ இப்போது கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் சேர்த்துறேன். உப்பு வந்து நான் எப்போயுமே வெண்டைக்காய்க்கு லாஸ்ட்டில் தான் சேர்ப்பேன். உப்பு முதல்ல சேர்த்துட்டோன்னா தான் ரொம்ப கொலன்னு அப்படியே பிசுன்னு வந்துடும். அதனால் எப்பயுமே வெண்டைக்காய் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வலுவழுப்பு தன்மை வராது. ஸோ இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு சிம்மில் வச்சு விட்டுற போகிறேன். அது பாடு வேகட்டும். அதுக்குள்ளே இங்கே நமக்கு சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கமன்னு தாளிப்பு தான் சேர்க்கணும் இது கூட. ஸோ மாங்காவுமே நல்லா வெந்துருச்சு. இதுக்குமே கூட முதல்ல சாம்பாருக்கு தாளித்து கொட்டிட்டு இதையும் அதே கடாயில் தாளித்து ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா நமக்கு மாங்காய் பச்சடியும் ரெடி. இப்போ சாம்பாருக்கு வந்து தாளிச்சிக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம். அவ்வளோதான். பொரிஞ்சதும் நம்ம அங்கே கொதிச்சிட்ருக்கு இல்லையா, ஷார்ட் மோடில் வச்சு விட்ருக்கேன். அதில் கொண்டு போய் சேர்த்துடலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துடணும். ஸோ சாம்பார் வந்து ஷார்ட் மோடில் வச்சுருக்கேன். தாளிப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த சூட்லேயே நல்லா வந்து சாம்பார் கமன்னு ரெடி ஆகிடும். இது வந்து மாங்காய் பச்சடிக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம வேக வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மாங்காய் இதில் சேர்த்துட்டு சிம்மில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மாங்காய் பச்சடியும் ரெடி. நல்லாயிருக்கும் மாங்காய் பச்சடி. சிம்பிளாக முடிஞ்சிடும் நமக்கு. இங்கே வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ நிலக்கடலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏற்கனவே மிளகாய் வத்தலும் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லிப்பொடி. இந்த ஸ்டேஜில் தான் உப்பு. வெண்டைக்காய் வந்து அந்த பிசு தன்மையெல்லாம் போய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு சேர்த்துட்டு கலந்துட்டு ஆஃப் பண்ணி விட்டுறணும். மாங்காய் பச்சடியும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த கரண்டியால் மசிச்சு விட்டேன். நல்லா சூப்பராக கமன்னு மாங்காய் பச்சடி ரெடி. இந்த பக்கம் நமக்கு சாம்பாருமே கூட பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மல்லி இலையும் சேர்த்தாச்சு அதில். அவ்வளோதான், வெண்டைக்காய் ஆஃப் பண்ணிட்டேன். மூடி வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி லன்ச் மெனு நமக்கு இது தான். இது போக தயிர், ரசம்லாம் வைக்கல. ஸோ பாருங்கள், சின்ன வெங்காயம், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார் பார்த்திங்கன்னா கமன்னு வாசனையே வேறு லெவலில் இருக்கும். புளியெலாம் சேர்க்கல நான், மாங்காய் புளிப்பாக இருந்தனால. ஸோ சர்வ் பண்ணிக்கலாமா? சாதம், நல்லா சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், மாங்காய் பச்சடி, தயிர், அப்புறம் கீரை தொக்கு. முதல்ல கொஞ்சமாக கீரை தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ சூப்பராக இருந்தது லன்ச்சு. ஸோ நீங்களாம் லஞ்சுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ அடிக்கடி ஷூட்டிங்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்ஸ் இருக்க கேரவன்லாம் இங்கே தான் இருக்குது. பவிஷ் நாராயண், தனுஷோட அக்கா பையன் தான் ஹீரோ. 2வது படம் போல் ஏதோ பார்ட்டியில் டான்ஸ் சீன் தான் வந்து எடுத்துகிட்ருக்காங்க. 2 நாள் இருக்கும் போல். ஒரே லைட்ஸ் எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நமக்கு ஷூட்டிங் பார்த்தா போர் தான் அடிச்சிருது. அவங்க எடுத்ததையே திரும்ப ஒரு வரியே போட்டு எடுத்துகிட்ருக்காங்க. அந்த பையன் வந்து எல்லோரும் போய் ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னா பொறுமையாக எல்லாருக்கும் ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு புது பொண்ணு தான். ஸோ ஃபஸ்ட்டு மூவி வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபமாக இருந்ததில் நல்லா நடிச்சிருந்தான் அந்த பையன். மீச தாடியெல்லாம் இல்லாமல் இருந்தாப்புல. இதில் வித்தியாசமாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய பேர் போய் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.